ஸோ மா இல்லை எஃப்கே டீமன் இன்னைக்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம இந்த பண்டில் எடுக்க ட்ரை பண்ண போகிறோம். 6 ஸ்பின்னு தான் மிச்சம். என்கிட்ட 4 டோக்கனு, அதுக்கப்புறம் 1000 ரூபாய் இருக்குது. இதை வச்சு எப்படி ப்ரோ அதை எடுக்க போகிறேன்னீங்கன்னா பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் மேட்ச்சுக்கு போகலாம். ஓகே, மொக்கையாக தான் கொடுத்துருக்கானுங்க. மொக்கை டேய், ஏதாவது நல்லதாக கொடுங்கடா. மொக்கை எல்லாம் மொக்கை கைஸ். இது வேறு பர்மனெண்ட் ஆக போகிறேன். இன்னும் 2 ஸ்பின்னு. நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அந்த ஒரு ஸ்பின் எப்படா பண்ண போகிறேன்னு. ரொம்ப சிம்பிள். இப்படி வருமா, இருக் டோக்கன் இருக்கா, போகிறோமா, இதை தூக்குறோமா, ஒன்று மட்டும் தூக்கிட்டு ஒடியாந்துடுவோம். ஓகே, கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த பண்டில் எடுக்க போகிறோம். ஓகே, ஒரே குஷி தான். இதை ஒரு மேட்ச் போட்டு போவோம் இந்த ரவுண்டு. ஓகே, குர்ராத்த வாவ். எனக்கு ஒரு நிமிஷம், இந்த பண்டில் இவனுங்களாவே குத்தானுங்களா இல்லை அதுவாகவே காய்ச்சிதா? இல்லையே, ஏதோ ஒன்று சரியில்லை. இருங்க, மொத்தத்துக்கும் ஓகே எனக்கு குத்தி வச்சுருவோம். ஸ்டார்ட். வாவ், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ இருக்கிற நிலைமையில் சிஎஸ்லாம் முடியாது. ஒன்லி லோன் லெஃப்ட் தான். போயிட்டு ஒடியார வேண்டித்தான். இன்னைக்கு சம்பவம் பண்ணிட்டு வெளியே வரணும். அதுவும் தார்மாராக வரணும், மஜாவாக கீழ்ச்சிட்டு வரணும், காற்று பிடிங்கிட்டு வரணும். ஓகே, இது வேறு நாடா கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியுது. கடைசியில் என் ஸ்குவாடில் கடைசியால் நானும் இந்த பண்டில் எடுத்துட்டேன். என் ஸ்குவாடு பசங்க என்ன பண்ண போகிறான்னு தெரில. இதுக்கு பட்டாசு மாதிரி வெடிச்சு திருவிழா மாதிரி. அடா பாவி டேய், ஹேக்கரா காய்ஸ் இவன். ஐயோ பிளேயர், ஐயோ ஹெட்ஷாட் பிளேயரோ. ஐயோ அடிக்கிறாங்க காய்ஸ். எங்கேருந்து அடிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது காய்ஸ். நெட்டே ஒழுங்காக வரல. ஃபிங்கர் க்ளோவ்ஸ் வேறு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த வாட்டி அவனுக்கு சாவ சங்கு ஊதுறாங்க காய்ஸ். இப்போ பாருங்க, அடிக்கிற அடியில் பையன் மிரண்டு போகிறான். இங்கே க்ளோவல் பட்டன் அப்படின்னு பத்தலே எனக்கு தெரியுது. போடு அடச்சை. எட்டு பொறுமையாக வச்சு எட்டுக்கு தூக்குறாங்க ஐஸ். அழிச்சு இப்படி வட்டமே ஓட விட்றான் பாரு. இருக்காதுல என்னையே வெறுப்பேச்சு பார்த்துட்டல. சும்மா இருந்தவனை சீண்டி விட்டுட்டல. நீ சாக போறடா. எறாந்தை MP5N வின்சிஸ்டர். இந்த கண்ணுக்கு எதுக்கு வின்சிஸ்டர்னு பேர் வச்சானுங்க? ஒருவேளை காத்துக்கு தங்கச்சியா? சாவு. நம்ம குளோவல் போடுவோம். நஞ்சம் போட பையன் நம்ம தள்ளி தான் போடுவோம். சாவு. என்னையே அடிக்கிற. எமௌண்ட் போடலான்னு நினச்சேங்க. பாவம் பயந்துருவான், விட்டுருங்க. இந்த ரவுண்ட்லேருந்து நான் தாண்டா உனக்கு ஏமன், அதை ஞாபகம் வச்சுக்கண்டா. ஐயோ, இந்த மாதிரி பாம்பெலாம் வேஸ்ட்டு, நம்மக்கிட்ட வேலைக்கே ஆகுது. ஓகே, ஸ்பீடு. எதிர் நீச்சல் பாட்டில் வரும்ல அந்த சாங் மாதிரி போட்டுனுங்களாம் இந்த பவரை. சாவு. நான் உன் மேலே நாத்தடி இது உகரம் போயிடு. அப்படியே ஏதாவது பண்ணுற போகிறேன் உன்னை. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் மைண்ட் கிராஃப்ட் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா என் சர்வரை தூக்கிட்டானுங்க. தூக்கந்து வேறு யாரும் இல்லை, அந்த மூக்கு சளி டப்பா. சாரி டே முகேஷே, உன் மேலே இந்த கோவம் எனக்கு போயிடுச்சு. நீ இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ என் உயிர் நண்பன். இதை பார்க்காமலாம் நீ இருக்க மாட்ட. ஸோ நீ நான் கூட சண்டை போட்டதுக்கு சாரி. டேய், யாரா இவன் எமோஷ்னலாக பேசின்னு இருக்கும்போது வந்துடுச்சுங்கடா. அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ஃபோனை போடுறாடே. அப்படி ஃபோனை போடல அவ்வளோதான், ஜென்மத்துக்கு உங்கள்கிட்ட பேச மாட்டேன். உன் தம்பிக்கிட்ட சொன்னாலும் அவங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேங்கிறான். டேய்
நாளைக்காவது ஃபோனை போடுறா. நான் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஃபோனை போடாதடா டேய். கொஞ்சமாவது ஐயோ என்னென்னமோ பண்ணுங்கடா. மூமெண்ட்டா கொடுக்குற சாவு மேலே கபடி இது ஓரம்படா. இதே மட்டும் போட்டுருந்தா நம்மளை பாட்டில் நினச்சிருவான். ஸோ அதனால் விடக்கூடாது. வேற மட்டும் மாற்றி போடணும் கொஞ்ச நேரத்தில். இன்னைக்கு இந்த வாட்டி நம்ம சான்ஸ். ஒன் ஷூட் பிளேயர்கிட்டலாம் வரக்கூடாது இப்போது. ஏன்னா அவனுக்கிட்ட வந்தாலே பற்றிக்கும் பயடம். ஏய் காய்ஸ், இனிமேட்டு ஃபிங்கர் க்ளவுஸ்லாம் இல்லைடா உனக்கு. வெறும் விரல்லையே ஆடி ஒன்று போட்டு தள்ளுறேன்டா. வாடா. ஃபிங்கர் க்ளவுஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் பார்த்தா இங்கே கையில் வேறு அடிபட்டுது. அது வீங்கி போன மாதிரி இருக்குது. அது வேலையே சரி, அது வேறு. ஓகே, நம்ம இங்கே செவனியேன்னு இருப்போம். இவன் பயமே மாறி போன அண்ணா தன்றா மாதிரி பாட்டு பண்ணுவாடா அந்த நேரம். இல்லை அறிவே இல்லாமல் ஏறி வரான் பாருங்க பாட்டு பையன். யோ, நீ ஒரு தமிழ் பிளேயராக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோ. உன் அசியம் பற்றி வீடியோ போடுறேன். ஸோ அதனால் என்னை மன்னிச்சு இவனுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். ஸ்லோ மோஷனில் ஓடு, அப்படியே இறங்கி ஏற்று குத்து. சத்தியமாக சொல்கிறேன், இவனுக்கு கண்ணுக்கு தெரில. இங்கே வேணாம் வந்துட்டாங்க கைசாம. எங்கே வந்தான்னு தெரில, வந்துட்டான். இந்த வழியாக வந்து ஒழிஞ்சானா நல்லாயிருக்கும். டேய் படுவா, இதெல்லாம் ஓவர்ரா. அவ்வளோதான், போட்டாங்க கைஸ் நம்மளை. இதுக்கு மேலே என்னத்த மேட்சை போகிறது. இந்த பண்டில் எடுத்தது தான் இந்த வீடியோலேயே ஒரே ஒரு நல்ல விஷயம். சரி, மறக்காமல் இந்த வாட்டியாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. 1000 பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்தவங்க கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாரா நீங்களா? உங்களுக்கே தெரியும் நான் ஒரு பாட்டு யூடியூபரு. உங்களை விட கம்மியான லெவலில் இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, நம்ம பழைய அட்ரெஸ்ஸே வச்சுட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்துரு, இந்த மண்டைக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்துரு. இந்த மாஸ்க்குக்கு எப்போதும் கண்ணுக்கும் எப்போதுலேருந்து கொடுத்துருங்கண்ணே. சட்டைக்கு ஒரு ஸ்டாரு, பேண்ட்டுக்கு ஒரு ஸ்டாரு, அப்புறம் ஷூக்கு ஒரு ஸ்டாரு, அப்புறம் நம்ம பழைய ஷூ, பழைய பேண்ட்டு, பழைய சட்டை, மாஸ்கெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பழைய தலைமுடி. ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இல்லைண்ணா எதுவும் இல்லை. வீடியோ எடுத்தது வந்துருக்குமா? யாதனமாக அந்த வீடியோ அப்போ தள்ளி விட்டுமே. டேய் ஐயோ ஆப்பர்லி ஐயோ, இன்னும் ரெக்கார்டிங் போயின்னு தான் இருக்கா? தப்பிச்சேன்டா சாமி. இருங்க பார்க்கலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.